நம்ம அழகுமதி லேப்டாப்பில் உட்காந்து வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அழகுமலர் வந்துட்டு, மதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மதி இருந்துட்டு, நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மலர் இருந்துட்டு, இல்லை மதி எல்லா வேலையும் முடிஞ்சுது. சும்மா உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டியா? எனக்கும் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மதி. நான் ஒரு டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் கேட்டேன். ஆனால் அவங்க என்னைய நீ கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே மதி இருந்துக்கிட்டு, அவங்க என்னங்க நம்மளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு அப்ளை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி அழகுமலருக்கும் சேர்த்து ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு மதி கேட்கும் போது, நான் டிகிரி படித்து முடிச்சிருக்கேன் மதி. படிக்கும் போதே பாக்யராஜை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை மதி, எங்கள் வீட்டில் மேலே படிக்க வைக்கிறதுக்கும் வசதி கிடையாது. அதனால் இதோட போதும்னு நிறுத்திட்டாங்க. எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணது மட்டும் வீட்டில் அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தைரியமாக இருங்க, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி சொல்ல, சரி ஓகே மதி, எப்படியும் நம்ம அப்ளிகேஷனை பார்த்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கல்ல, அப்போ பேசிக்கலாம் சொல்லிடுறாங்க. இந்த சைடு தங்கராஜ், ரேவதியோட மொபைலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு, உன்னோட மொபைலோட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, ஏங்க எதுக்கு என்னோட பாஸ்வேர்டு கேட்குறீங்க? என்னடி எதிர்த்து எதிர்த்து பேசுகிற? ஒரு கட்டின புருஷன்கிட்ட பாஸ்வேர்டு கேட்டால் எதுக்கு என்ன ஏன்னு இத்தனை கொஷின் கேட்குற? அமௌண்ட் ஒருத்தர் அனுப்பணும்னு சொன்னாங்க, என்கிட்ட ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது, உன்னோட நம்பரில் கொடுத்துருக்கேன், அதுதான் அமௌண்ட் ஏறிடுச்சா என்னான்னு செக் பண்ணணும். கொடு கொடு, பாஸ்வேர்டு சொல்லு. கொடுங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். ஏன் எனக்கு என்ன 1 2 தெரியாதுன்னு நினச்சிட்டியா? என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். இல்லைங்க, பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கே மறந்து போச்சு, நானே போட்டு போட்டு பார்த்துட்டு தான் எடுக்கணும். ஏண்டி என் காதில் என்ன பூ சுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ இளிச்சவாய் மாதிரியா தெரியுது? நானும் உன்னை கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசி பேசி சிரிக்கிறது, ஃபோனு கையுமாவே தான் சுற்றிட்டு இருக்கிறது. இப்போ நீ இந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்டு சொல்கிறியா இல்லை ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கட்டுமா? நீங்கள் கொடுங்க, ஜிபேயில் அமௌண்ட் ஏறி இருக்கா இல்லையான்னு நானே பார்த்து சொல்கிறேன். அப்படியா, சரி இந்த பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி உடனே பின்னாடி திரும்பி மொபைல் பாஸ்வேர்டு போட்டு ஜிபே ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குன்னு பின்னாடி இருந்து தங்கராஜ் மொபைலை பிடுங்கிக்கிறாரு கையிலேருந்து. ஃபஸ்ட்டு ஃபோன் லிஸ்ட் எடுத்து யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்கான்னு நோட் பண்ணால் அழகுமலருக்கும் பாக்யராஜுக்கும் தான் அதிகமாக பேசியிருக்கா. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற, ஆனால் பொழுதுன்னைக்கும் உங்கள் அண்ணக்கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் அப்படி என்ன தாண்டி பேசிக்கிட்டு இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு சேட்டே இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த சேட் ஓப்பன் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க ஆடியோ எல்லாத்தையும் தங்கராஜ் கேட்டுடுறாரு. ரேவதி பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, ஏண்டி உண்மையாமே உங்கள் அம்மா தான் உன்னை பெற்றாங்களா இல்லை உன்னை ஏதாவது குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டாங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்க 2 பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணி உங்கள் அம்மா அப்பாவையே திட்டிகிட்டு இருக்க. நீலாம் ஒரு பொண்ணா? இதுதான் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் வரும்போதெல்லாம் ஃபோனை கட் பண்ணிட்டு இருந்தியா? இதெல்லாம் இப்போவே உங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு காமிக்கிறேன். கிளம்பு, உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூப்பிட்றாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, எங்க வேணாங்க ப்ளீஸுங்க, எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னை ரொம்ப தப்பாக நினைப்பாங்கங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு ரேவதி கெஞ்சுறாங்க. நீ வரியா இல்லை நான் இங்கேருந்தே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் கேட்குறேன், இந்த ஒரு டைம் என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்றதுக்காக எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னேன்னு சொல்லி என்னை எங்கள் அம்மாவையும் பிரிக்க பார்ப்பேன். உன்னால் எங்கள் அம்மா இப்போலாம் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லடி. உன்னை கண்டிப்பாக சும்மா விட போகிறதில்ல. நான் ஒரு பெத்த அம்மா அப்பாவை பற்றி வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா யாராவது? உடனே நீ வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. அழகுமலரும் என்ன ரேவதி எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு வந்திருக்க அப்படின்னு கேட்க, ரேவதி இருந்துக்கிட்டு, இல்லை சும்மா தான் நீ வந்தோம், அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் இவரை கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜ் இருந்துட்டு திடீர்னு ரேவதி திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. ராஜலட்சுமி ராகவனும், வாங்க மாப்பிள்ள, என்ன சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க? மாமா, ரேவதிக்கு உங்களை பார்க்கணும் போல் இருந்ததுன்னு சொன்னால் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, அம்மா உனக்கு இப்போ உடம்புலாம் பரவாயில்லையா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ரேவதி கேட்குற? இந்த வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தா நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே மேலே போய் சேர்ந்துருவோம் நாட்டிக்குது. எல்லாரும் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ரேவதி. நானே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்னு இருந்தேன். என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா மாப்பிள்ளை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி நடந்ததை எல்லாமே தங்கராஜ் கிட்ட சொல்லிடுறாங்க. துணி தான் மாப்பிள்ளை துவைச்சி போடுன்னு சொன்னேன், அதுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை அந்த பேச்சு பேசுகிறாளுங்க மாப்பிள்ளை. என்னத்தையோ பண்ணி என் பையனையும் மயக்கி இவளுங்க கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாளுங்க. இந்த மலரு
அழகுமதி பக்கம் திரும்பிக்கிட்டா உங்கள் துணியெலாம் எங்களால் துவைக்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்களே துவைச்சிக்கோங்கன்ற மாப்பிள்ள இந்த வயசான காலத்தில் என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, அவரையும் அவரோட துணியெலாம் அவரே துவைச்சி போட்டுக்கிட்டோன்னு சொல்கிறாளுங்க. இதை சொல்ல போனதுக்கு சுரேஷும் பாக்கியராஜும் எங்கள் துணியை நாங்கள் தான் துவைச்சிக்கிறோம், அப்பா துணியை அவங்களே துவைச்சிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இப்படியே நடந்ததுன்னா எனக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்து கூடிய சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துருவோம் நாட்டிக்குது சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்னத்தை சொல்கிறீங்க, சுரேஷ் அப்படியா சொன்னா? நம்ம சுரேஷ் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டானே. ஐயோ நான் என்ன பொய்யாமா சொல்கிற மாப்பிள்ள, அவன் அப்படிதான் மாப்பிள்ள சொன்னான். ராகவன் இருந்துட்டு உடனே ஏய் எதை மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை, நமக்கு யாரும் இந்த வீட்டில் சமைக்கவும் வேணாம், நமக்கு எந்த வேலையும் செய்யவும் வேணாம், நம்ம துணி துவைச்சி போடவும் வேணாம், என்ன வேலையாக இருந்தாலும் நீ நானுமே பார்த்துப்போம் சொன்னோடனே தங்கராஜ் இருந்துட்டு ஐயோ மாமா என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதி உடனே இருந்துக்கிட்டு அவர் ஆல்ரெடி ஒர்க்கில் இருப்பார், சும்மா நீங்கள் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறனால அவர் என்ன தான் திட்டுறாரு, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கே போய் பேசிக்கோங்க, இல்லாட்டினா அவர் வந்த வாட்டி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள உங்களையவே எப்படி பேசுகிறான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அழகுமலருக்கு ஃபோன் வருது. மலர் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. என்னன்னே எல்லாரும் முழிக்கிறாங்க. அழகுமலர் மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம். அப்படியா, சரிங்க நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? ஓகேங்க சரிங்க சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வத்துறாங்க அழகுமலர். மதிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் சொல்கிறாங்க, மதி எனக்கு ஒரு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க மதி, நீ நேற்று அப்ளை பண்ணியிருந்தல அங்கேருந்து தான் என்னை நாளைக்கு 9 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க மதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதிக்கும் ஃபோன் வருது. உடனே அதே காலேஜ்லேருந்தே மதிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு 9 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க. எனக்கும் அதே காலேஜ்லேருந்தே நாளைக்கு 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கங்க. சரி நாளைக்கு நீங்களும் நானும் கிளம்பி இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மதி, ஆனால் இவங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு போகிறது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு என்ன நீ 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க என்ன ஃபோன்லன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ரேவதி, நாளைக்கு 2 பேர்த்தையும் காலேஜுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர் அண்ணியும் வேலைக்கு போகிறாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ராகவன் இருந்துக்கிட்டு உடனே எழுந்துருச்சு, என்னது மலர் வேலைக்கு போகிறாளா, யாரை கேட்டு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணீங்க, வேலையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, ஏற்கனவே நான் உன்னை வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு ராகவன் கேட்குறாங்க. மதி இருந்துக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ் இருந்துக்கிட்டு ஏமா நீ ஒருத்தி கெட்டது போதாதுன்னு இந்த வீட்டில் நல்லா இருக்கிற பொண்ணு ஏன் கெடுக்கிற அப்படின்னு தங்கராஜ் கேட்க, அழகுமதி இருந்துட்டு இதில் கெடுக்க என்ன இருக்குது, வேலைக்கு போகிறதும் போகாததும் எங்கள் இஷ்டம், நாங்கள் நாளைக்கு வேலைக்கு போக தான் போகிறோம், வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. உடனே தங்கராஜ் இருந்துட்டு உன்னை வேலையை விட்டு நிறுத்தினா உன் ஆட்டம் அடங்கும்னு பார்த்தா நீ இப்போ அவளையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு தங்கராஜ் சொன்னோடனே அழகுமதி இருந்துக்கிட்டு என்னையே நீங்கள் வேலையை விட்டு நிறுத்துறீங்களா, அம்மா உன்னை நான் தான் காலேஜ்லேருந்து தூக்க சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற உடனே அழகுமதிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்கள் எத்தனை காலேஜை விட்டு தூக்குனாலும் நாங்கள் திரும்ப வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம், நானும் மலரும் நாளையிலேருந்து வேலைக்கு போக தான் போகிறோம், உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அழகுமதி. என்ன நடக்க போதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.